ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான். லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், எக்ஸ் பவர் எம் டிவைட் பை எக்ஸ் பவர் ஓ பவர் எம் ப்ளஸ் என் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இன்டூவில் இருக்குது மல்டிப்ளிகேஷனில். எக்ஸ் பவர் என் பை எக்ஸ் பவர் எல் ஓல் பவர் என் ப்ளஸ் எல் இன்டூ எக்ஸ் பவர் எல் டிவைட் பை எக்ஸ் பவர் எம் த ஓல் பவர் எல் ப்ளஸ் எம்னு இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் ரூல் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்டில் ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஒன் பை ஏ பவர் என்ன, டினாமினேட்டரில் பவர் என் இருக்குது, ஏ பவர் என் பாசிட்டிவில் இருக்குது, ஈக்குவல் டு ஏ பவர் மைனஸ் என். பவரை வந்து நியூமரேட்டர் கொண்டு போது மைனஸ்ன்னு எழுதலாம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கல எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் எல், இதை வந்து நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் என்னு போகும். ஓகே, ஹோல் பவர் எம் ப்ளஸ் என், அதுவும் இன்டூவில் தான் இருக்குது மல்டிப்ளிகேஷனில். எக்ஸ் பவர் என் இன்ட்டு எக்ஸ் பவர் எல்லுங்கிறது எக்ஸ் பவர் மைனஸ் எல்லுன்னு நியூமரேட்டர் இருக்கும். பவர் மட்டும்தான் மைனஸ் ஆகும், பவரில் உள்ளது மட்டும்தான் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக இருக்கணும். ஓகே, ஹோல் பவர் என் ப்ளஸ் எல். ஓகே, பேஸு பவர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, பவர் மட்டும்தான் நெகட்டிவில் மாறும். ஓகே, இன்ட்டு எக்ஸ் பவர் எல் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் எம் ஹோல் பவர் எல் ப்ளஸ் எம்னு சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகே, செகண்ட் லா பாருங்கள், ஏ பவர் என் இன்ட்டு ஏ பவர் எம். மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா பவரை என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். எம் ப்ளஸ் என், ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ சேம் கான்செப்ட், பேஸ் சேமாக இருக்குது, நான் பவரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குன்னா நியூமரேட்டில் மைனஸ் என்னன்னு இருக்குது, ஆடு தான் பண்ணுறேன் ஆனால் மைனஸ் என்னன்னு இருக்குது. ஸோ எம் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் என்னன்னு வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆடு தான் பண்ணுறேன். ஓகே, ஹோல் பவர் எம் ப்ளஸ் என். ஓகே, இன்ட்டு சேம் கான்செப்ட் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் எல். ஓகே, நான் ஆடு தான் பண்ணுறேன் இந்த லாபடி. ஓகே, ஹோல் பவர் என் ப்ளஸ் எல். ஓகே, இன்ட்டு சேம் கான்செப்ட்டு, பேஸ் சேம்னா பவரை ஆட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் பவர் எல் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் எம்னு எழுதுகிறேன். ஹோல் பவர் எல் ப்ளஸ் எம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன வரும்னா எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். ஸோ எம் மைனஸ் என் த ஹோல் பவர் எம் ப்ளஸ் என். ஓகே, இன்ட்டு சேம் கான்செப்ட் எக்ஸ் பவர் n ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ n மைனஸ் எல்லுன்னு மாறுது. ஓகே, ஹோல் பவர் n ப்ளஸ் எல் இன்ட்டு சேம் கான்செப்ட் எக்ஸ் பவர் எல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எம். ஓகே, ஹோல் பவர் எல் ப்ளஸ் எம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் லா வந்து ஏ பவர் எம் இந்த ஹோல் பவர் என்னன்னா ஏங்கிறது பேஸு, எம்மு என்னெல்லாம் பவர். ஸோ பேஸ் அப்படியே தான் இருக்கும். எம் இன்ட்டு என் எழுதலாம், எம் பவர் எம் இன்ட்டு என், பவரை மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். ஸோ சேம் கான்செப்ட், ஏங்கிறது இங்கே பேஸாக இருக்குது, எக்ஸுன்னு இருக்குது. ஸோ பவர் இருக்குது பாருங்கள், எம் மைனஸ் என் எம் ப்ளஸ் என். ஸோ இதை வந்து மல்டிப்ளிகேஷனில் என்னால் எழுத முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு லா வந்து எக்ஸ் பவர் எம் மைனஸ் என் பவரில் எழுதுகிறேன் இன்ட்டு எம் ப்ளஸ் என். ஓகே, பவரில் எழுதியிருக்கேன், எக்ஸுங்கிறது பேஸு, இதெல்லாம் பவர். ஓகே, இன்ட்டு எக்ஸ் பவர் சேம் கான்செப்ட், பவரில் என் மைனஸ் எல் இன்ட்டு என் ப்ளஸ் எல். ஓகே, பவரில் இருக்கிறது இன்ட்டு எக்ஸ் பவர் சேம் கான்செப்ட் எல் மைனஸ் எம் இன்ட்டு எல் ப்ளஸ் எம்னு எழுதலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் அவ்வளோதான். எம் மைனஸ் என் இன்ட்டு எம் ப்ளஸ் என், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஓகே, ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது இங்கே இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, சேம் கான்செப்ட் எம் மைனஸ் என் இன்ட்டு எம் ப்ளஸ் என். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட். ஸோ இது எப்படி எழுதலாம், m minus n into m plus n m squared minus n squared எழுதலாம். ஸோ எக்ஸ் பவர்
m squared minus n squared into x power same concept n squared minus l squared into x power l squared minus m squared. Okay, எழுதலாம். ஸோ அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகெயின் லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ட் தான். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஏ பவர் என் இன்ட்டு ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். எக்ஸு பேஸ் எல்லாம் சேமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நான் பவரை என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் டு த பவர் எம் ஸ்கொயர்ட் மைனஸ் என் ஸ்கொயர்ட், பவரில் மட்டும் எழுதணும், ப்ளஸ் என் ஸ்கொயர்ட் மைனஸ் எல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எல் ஸ்கொயர்ட் மைனஸ் எம் ஸ்கொயர்ட். ஓகே, ஸோ பவரை பாருங்கள், ப்ளஸ் எம் ஸ்கொயர்ட் இருக்குது, மைனஸ் எம் ஸ்கொயர்ட் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் என் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எம் ஸ்கொயர்ட் கேன்சல் ஆயிரும், மைனஸ் எல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் என் ஸ்கொயர்ட் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் டு த பவர் 0ன்னு இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ட் தான். எனிதிங் டு த பவர் 0 இஸ் 1. ஸோ 1 இஸ் த ஆன்சர். எனிதிங் டு த பவர், எனி வேல்யூ டு த பவர் 0ன்னு இருந்துச்சுன்னா லேக்ஸ் பவர் 0 ஆல்சோ 1 தான். ஸோ எனிதிங் டு த பவர் 0 இஸ் 1. ஆன்சர் இஸ் 1. 1 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.